தமிழ்நாட்டில் தான் ஆணவ கொலைகள் அதிகம் நடக்கிறது என்று வாதிடுகிறவர்கள் இந்தியாவிலேயே காதல் திருமணங்கள் எங்கே அதிகம் நடக்கிறது என்று புள்ளி விவரங்களை தரமாட்டேன் என்கிறார். ஆக அந்த அளவுக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சுயமரியாதை திருமணங்கள், பார்ப்பனர் அல்லாத திருமணங்கள், 2 மாலை இருந்தா போதும், திருமணம் முடிஞ்சுது. இதை சட்டமாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மாபெரும் புரட்சி, கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த புரட்சி, இதெல்லாம் பாப்பானால ஏற்றுக்க முடியாது. பார்ப்பனர்களால் இந்த பண்பாட்டு நடவடிக்கைகளை, இதான் தமிழை பாதுகாப்பது. தமிழை பாதுகாப்பது என்றால் மேடையிலே மாமனார் படத்தையும் சேர்த்து போட்டு இவர்கள் தான் தமிழ் தேசிய தியாகிகள் என்று சொல்வதல்ல. தமிழை பாதுகாக்குவது என்பது திருமணங்களில் இருக்கிற சமஸ்கிருதத்தை அடித்து விரட்டுவது, திருக்குறளை முன்னிறுத்துவது. விவேகானந்தருக்கு சிலை இருந்த இடத்திலே, மண்டபம் இருந்த இடத்திலே, அது விவேகானந்தருடைய அடையாளம் அல்ல, அது தமிழனுடைய அடையாளம், அது திருவள்ளுவருடைய அடையாளம் என்று கொண்டு போய் நிறுத்துவது. எல்லோரும் ராமாயணத்தை பாடிக்கொண்டிருந்த போது இது ராமனுக்கான இடம் அல்ல, இது ராவணனுக்கான இடம் என்று கொண்டு போய் நிறுத்துவது. இந்த வேலையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. இந்த வேலையெல்லாம் திராவிட இயக்கம் செய்தது. அதற்கு எல்லாம் தந்தை பெரியார் அடையாளமாக இருந்தார்.